Good morning students. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 1ல மாடியூல் 3. அதுல இன்னைக்கு டாபிக் வந்து டைப்ஸ் ஆஃப் OS. ஆல்ரெடி போன கிளாஸ்லயே மாடியூல் 2ல பார்த்திருப்போம். டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அதுல மாடியூல் 2ல ஃபர்ஸ்ட் 5 டைப்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல மாடியூல் 3ல நம்ம பார்க்க போறது ரிமைனிங் இருக்க 4 டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ். First one வந்து மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், செகண்ட் ஒன் ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எம்படட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ஐபிஎம் அப்படின்றவங்க தான் கம்பெனி தான் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மல்டி ப்ரோக்ராமிங் டெக்னிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீப் செவரல் ஜாப் இன் மெமரி அட் எ டைம். ஸோ ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் 1 to ஜாப் என் வரைக்கும் இருக்கும். அதுதான் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டு பெர்ஃபார்ம் மோர் தென் ஒன் டாஸ்க், அதாவது மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து இங்கே என்ன ஆகும்னா ரன் ஆகும். மல்டி ப்ரோக்ராமிங் மோர் தென் ஒன் ப்ரோக்ராமிங் வந்து இங்கே ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிக்ஸ் ஒன் ஜாப் ஃப்ரம் memory and being to be executed. When this job wait for IO, the CPU is switched to the another jobs. When the first job finishes waiting, it gets to the CPU back. இதுக்கு எக்ஸாம்பிள் மல்டி ப்ரோக்ராம்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் எக்ஸாம்பிள். இதோட மல்டி ப்ரோக்ராமிங் increases the CPU utilization by organizing the jobs so that CPU always has one to execute. ஒவ்வொரு ஜாபாக எடுத்து என்ன பண்ணணும்னா FIFO கான்செப்டில் எடுத்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒவ்வொரு ஜாபாக எக்ஸிக்யூட் பண்ணும். அதை பெர்ஃபார்ம் மல்டி ப்ரோக்ராமிங் மோர் தென் ஒன் ப்ரோக்ராம் ஒன் ப்ராசஸ் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹை அண்ட் efficient CPU utilization. User feels that many programs are allotted CPU almost simultaneously. ஸோ இந்த சிபியூன்ற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்த ஒர்க் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா சிபியூ ஷெடியூலிங் இஸ் ரெக்யர். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு ஷெடியூலிங் தேவைப்படுது. இந்த ப்ராசஸ்க்கு வந்து ப்ராசஸர் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒரு ஷெடியூலிங் பண்ணி அந்த ஒரு ப்ரோக்ராமையோ இல்லை ஒரு ஒர்க்கையோ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ செகண்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் டேட்டா ப்ராசஸிங் சிஸ்டம் இன் விச் த டைம் இன்டர்வல் ரெக்யர்ட் டு ப்ராசஸ் அண்ட் respond to input is so small that it controls the environment. There are two types of real-time operating systems. A real-time operating system that control the industrial process. எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறாங்க. The important operations of the operating systems to collect the data about the production process and to use it to control the machines in the factory. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. To collect the data about the production process and use it to control the machine, அதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. A real time systems are connected directly to various input sources and the outputs connected to the various controlling the mechanism. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா VX works QNX. ஸோ இது வந்து ஃபேக்ட்ரிஸில் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டூ டைப்ஸாக இருக்குது. ஒன்று ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம், சாஃப்ட் ரியல் சிஸ்டம். ஹார்ட் ரியல் சிஸ்டம் வந்து கேரண்டி தட் கிரிட்டிக்கல் டாஸ்க் கம்ப்ளீட் ஆன் த டைம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் இஸ் லிமிட்டட் ஆர் மிஸ்ஸிங் அண்ட் த டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் ரோம் read only memory. In this system virtual memory is almost never found. செகண்ட் ஒன் வந்து சாஃப்ட்வேர் ரியல் சிஸ்டம் வந்து லெஸ் ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் ரியல் டைம் டாஸ்க் கெட்ஸ் பீரியாரிட்டி ஓவர் அதர் டாஸ்க் அண்ட் ரீடைன்ஸ் த பீரியாரிட்டி அன்டில் இட்ஸ் கம்ப்ளீட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு மல்டிமீடியா, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ் லைக் அண்ட்ரஸியா, எக்ஸ்ப்ளோரேஷன், பிளான்ட்ரி ரோட்ஸ் அதிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயின்லி யூஸ் பண்ணுறது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் embedded operating system. Next third type. So embedded operating system run on the computer system. These computers can control the devices, so such as a TV, microwave ovens. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் OS, விண்டோஸ் CE, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எம்பெடட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ், நம்ம கை கடக்கமான டிவைஸ், மொபைல்ஸ், அப்புறம் டிவி, மைக்ரோ ஓவன்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்கிறோம், பாம் OS அண்ட் விண்டோஸ் CE OS. CEன்றது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஏ கம்ப்யூட்டர் தட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இன்க்ளூட் த கம்ப்யூட்டர்ஸ் இன் த கார்ஸ், traffic lights,
digital televisions, ATMs, airplane controls, ஸோ POS பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல். ஸோ சின்ன மிஷின் வச்சுருப்பாங்களா சூப்பர் மார்க்கெட், நம்மளோட ஃபெர்டிலைசர் ஷாப்ஸ், இதெல்லாம் ஒரு சின்ன POS மிஷின் வச்சுருப்பாங்க. டிஜிட்டல் கேமராஸ், ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம், எலிவேட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, எம்படட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. எம்படட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி இடத்துலாம் யூஸ் பண்ணுறதா என்னது எம்படட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். So in this operating system என்ன சொல்றானே, a single computer is used by a number of users. These users can use the system simultaneously through the separate terminals. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டைம் ஷேர் பண்ணுவாங்க அண்ட் ரிசோர்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ், லினக்ஸ், இந்த ரெண்டுமே யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதே எக்ஸாம்பிள் ஃபார் டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டைம் ஷேரிங் இஸ் a technique which enables many people located at a various terminals to use a particular computer system at the same time. சேம் டைமில் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணணும். ஸோ டைம் ஷேரிங் ஆர் மல்டி டாஸ்கிங் டு பெர்ஃபார்ம் மோர் தென் ஒன் டாஸ்க் இஸ் a logical extension of multi-programming. Processor time which shared among the multiple users simultaneously. So in this termed as a டைம் ஷேரிங். ஸோ அந்த இடத்துல டைம் ஷேர் பண்ணணும், ரிசோர்ஸை வந்து என்ன பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. லைக் நம்ம பிரிண்டர் இதெல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் ஒன்லைனில் என்ன இருக்குன்னா ஒரு 10 சிஸ்டம் இருக்கும். அந்த இடத்துல ரிசோர்ஸ் ஷேர் பண்ணணும்னா பிரிண்டர் வந்து ஒன்று இருக்கும் அப்படின்றப்போ ஸோ அந்த 10 சிஸ்டமே என்ன பண்ணணும்னா அந்த பிரிண்டரை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம், பிரிண்டர் ஷேரிங்கில் போடுவோம். அதே மாதிரி அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா, இந்த சிஸ்டம் has a 5 terminals, then the CPU time is divided into 5 equal slots, one for each user. Each user allocated a very short period of CPU time, one by one rotation. ஸோ அதை வந்து CPU வந்து ஒவ்வொரு ஜாபும் ரொட்டேஷனில் அக்சஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ். ஸோ கன்க்ளூஷன், மொத்தம் டோட்டலாக என்ன இருக்கும்னா 9 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம்னா போன மாடியூலில் வந்து ஃபஸ்ட்டு 5 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து மெயின் ஃப்ரேம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி ப்ராசஸர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், distributed operating system, embedded operating systems, multi-programming operating systems, time sharing operating system, real time operating system, clustered operating system அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 9 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மெயின் ஃப்ரேம் அப்படின்றது பார்த்தா இட்ஸ் அ லார்ஜ் கம்ப்யூட்டர். ஸோ அதோட மெயின் அப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு ப்ராசஸ் மெனி ஜாப் அட் அ டைம். ஸோ இதில் என்ன பார்த்தோம், இதோட சர்வீசஸ் பேட்ச் ப்ராசஸிங், டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங், டைம் ஷேரிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டெஸ்க்டாப் டிசைனா இது வந்து சிங்கிள் user is called a desktop computer system. Computer system dedicated to a single user is called a desktop computer system. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு சிங்கிள் சிஸ்டம் வீட்லேயும் லேப்லேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னு பார்த்தோம், இன்டெல். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 95, விண்டோஸ் 98, லினக்ஸ். அப்புறம் மல்டி ப்ராசஸர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். இட்ஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேஸ் மோர் தென் ஒன் CPU, தென் த சிஸ்டம் இஸ் கால்ட் a மல்டி ப்ராசஸர். ஸோ அதில் என்ன இருக்குன்னா CPU வந்து மோர் தென் ஒன் CPU. ஸோ கலெக்ஷன் ஆஃப் த ப்ராசஸர் கலந்து தான் நான் மல்டி ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சன் OS, ஸோ யூனிக்ஸ். அதுக்கு அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம், இன்க்ரீஸ்டு த்ரூபுட், ரெடியூஸ்டு காஸ்ட் கம்பேர் டு டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்புறம் ஹை ரிலையபிலிட்டி பார்த்தோம். இதெல்லாம் அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் a collection of autonomous computer system connected either using wire or wireless. ஸோ நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன பண்ணுறோம், கலெக்ஷன் ஆஃப் autonomous computer அதுக்குள்ளே கொண்டு வரோம். சரிங்களா, ஸோ அது என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஷேரிங், கம்ப்யூட்டேஷன் ஸ்பீடப் பார்த்தோம், ரிலையபிலிட்டி, கம்யூனிகேஷன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா யூனிக்ஸ், விண்டோஸ் 2003 கிளைண்ட் சர்வர் மாடல், சர்வர் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா clustered operating system பார்த்தோம். Clustering is the process of connecting a group of computer system together. It look like a single system and can share a computer resources. The main aim of clustered operating systems to divide the task among the available system. ஸோ அதுக்கு some advantages பார்த்தோம். என்னதுன்னா ஹை ரிலையபிலிட்டியாக இருக்கும், போர்ட்டபிள், லோட் பேலன்சிங், டிரான்ஸ்பரண்ட், ரிமோட் எக்ஸிக்யூஷன் இந்த மாதிரி பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் was introduced by IBM. Multi-programming technique operating system keeps several jobs in memory at a time. சரிங்களா, மோர் தேன் ஒன் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லினக்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எம்படட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டு ரன் ஆன் த கம்ப்யூட்டர் சிஸ்டம், திஸ் கம்ப்யூட்டர் கேன் கண்ட்ரோல் டிவைசஸ் சச் அஸ் டிவி, மைக்ரோ ஓவன்ஸ், சம் ஹேண்ட்ஹெல்ட் டிவைசஸ் லைக் எ மொபைல், டிராஃபிக் சிக்னல். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் எம்படட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு. ஸோ அதுக்கு வந்து POM OS, விண்டோஸ் CE அப்படின்னு பார்த்தோம். கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 OS வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படியும் இதில் எம்படட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம்
time sharing operating system. A single computer is used by a number of users. These users can be the system simultaneously through separate the terminals. அப்படின்றத என்ன பார்த்தோம், டைம் ஷேரிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ். இந்த லினக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லேப் ப்ராக்டிக்கலில் வந்து லினக்ஸ் ஓஎஸ்ல தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம். ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் கண்ட்ரோல் த industrial process. The important operation of the operating system is to collect the data about the production process and use it to the control the machine in the factory. ஸோ இது வந்து எந்த சைடில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேக்ட்ரிஸ்லையும் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லையும் மிஷினரியில் யூஸ் பண்ணுறது அந்த ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் VX ஒர்க்ஸ், QNX இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறது என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட காம்போனன்ட்ஸ், என்னென்ன காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் நெக்ஸ்ட் மாடியூலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்க வந்து பேஜ் நம்பர் 6 to 8 இன்னைக்கு பார்த்த அந்த 4 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தும் எந்த பேஜ் நம்பரில் இருக்கும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 6 to 8. அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி 5 பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக 9 டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சாரோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்கள் எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.